ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவு சுடிதாரில் அளவு எடுத்து எப்படி வெட்டுறது, அதுக்கு நம்மளுக்கு எந்த மாதிரியான மெஷர்மெண்ட்லாம் வேணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அளவு சுடிதாரை வந்து இந்த மாதிரி வந்து பேக் சைடு வந்து நல்லா அயன் பண்ணி போட்டுக்கோங்க. அயன் பண்ணி போட்டால் தான் அதில் எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பேக் சைடு தான் நம்ம அளவு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப்போட ஹைட்டு, அதுக்கப்புறம் சைட் ஷேப், அப்புறம் சைடு ஓப்பன், இது வரைக்கும் வந்து நம்ம ஃபஸ்ட் அளவு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு டாப்போட ஹைட்டு நம்ம இங்கே ஷோல்டரில் இங்கே வைக்கணும். ஷோல்டரில் கரெக்டாக நம்ம வைக்கணும். நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது வந்து டேப் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சுடிதாரோ ப்ளவுஸோ வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா டாப் ஹைட் வந்து 38. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கன்னா எங்கேருந்து நம்ம அளவு எடுக்கிறோன்னா இங்கேருந்து இந்த மெஷர்மெண்ட் அப்படியே நம்ம மாற்றவே வேணாம். இதை வச்சுட்டே நம்ம இதிலே 2-3 அளவுகள் நம்ம எடுத்துடலாம். இப்போ டாப் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 38 இன்ச். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுடிதார் வந்து சைட் ஷேப் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா இங்கே இந்த ஆம் ஹோல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆம் ஹோலில் இருந்து நம்மளுக்கு இந்த சைடு ஓப்பன், சரிங்களா? இந்த சைடு ஓப்பன் வரைக்கும் நம்மளுக்கு வந்து எடுக்கணும். இப்போ சைடு ஓப்பனுக்கும் இந்த ஆம் ஹோலுக்கு இருக்கு இல்லையா? இதுக்கும் இடையில மிட் பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து சைட் வந்து ஷைட் வந்து நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வச்சுருக்கோம்ல டேப்பர், இப்போ எனக்கு வந்து எவ்வளோ வந்து சைட் ஷேப் கிடைக்குதுன்னா இதுக்கும் இருக்கிற மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா 13.5. அப்போ என்னோடய சைட் ஷேப் வந்து என்னென்னா இங்கேருந்து பார்க்கணும். இங்கேருந்து பார்க்கும்போது 13.5 இன்ச் வருது. ஸோ அப்போது 13.5 இன்ச் வந்து என்னோடய சைட் ஷேப். இப்போ சைடு ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது, இந்த பார்த்தீங்களா? இந்த இதில் வந்து இப்படி கரெக்டாக நம்ம இழுத்து பார்க்கணும். இழுத்து பார்த்தோம் அப்படின்னா 20 தடவை வருது. ஸோ என்னோடய சைடு ஓப்பன் வந்து 20 தடவை. ஓகேவா? ஸோ வந்து இந்த பேக் சைடு வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ பேக் நெக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மேலே ஏறி இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ வந்து வேணுமோ நம்ம அவ்வளோ தூரம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவு இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து டேப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுக்கணும். நம்ம ஷோல்டர் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வச்சுக்கணும் டேப்பை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு பேக் நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 5 இல்லை 5 இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். 5 இல்லை 5.5 வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்னோடய பேக் நெக் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5 போதும் அப்படின்னா நான் 5 வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து ஃப்ரண்ட் நெக் இருக்கட்டும், நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா கை நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி அளவெடுப்போம் அதே மாதிரி தான் ஆம் ஹோலும். இப்போ நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி அளவெடுப்போமோ அதே மாதிரி தான் இங்கே ஷோல்டரில் வந்து வச்சுக்கணும். இங்கேருந்து இன்ச் பை இன்ச்சாக நம்ம வந்து அந்த ரவுண்டை வந்து நம்ம கொண்டு வந்து நம்ம ஆம் ஹோல் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆம் ஹோல் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8.75 வருது. ஸோ மறுபடியும் நான் எடுத்துக்கிறேன், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்படி இன்ச் பை இன்ச்சாக நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 8.75 தான் வருது. ஸோ அப்போ ஆம் ஹோல் வந்து எனக்கு எவ்வளோனா 8.75 இன்ச். ஓகேவா? இப்போ ஷோல்டர் இப்போ வந்து நான் வந்து எதுவுமே வந்து இதுக்கு தையலுக்கு வந்து சேர்க்கலை. ஸோ இப்போ வந்து இதோட ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 4.5 இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம வந்து 3.5 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 3.5 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்லாம் நம்ம சேர்த்து இது பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த்து. இப்போ எனக்கு வந்து இது வந்து முக்கா கை இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த கையும் இருக்கும்.
மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கை வந்து நம்ம போட்டோம்னா இந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் இது ஒன்று தான் இதில் ட்ராபேக். இந்த வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுருக்கம் விழுகும். இதை வந்து நம்ம வந்து இதை வந்து வந்து நம்ம ஹாஃப் ஹேண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 6.5 இருந்தால் போதும். எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஃபுல் லென்த் வந்து வேணாம். அப்படி ஃபுல் லென்த் வேணும்னா 14.5 எடுத்துக்கணும். எனக்கு வந்து ஃபுல் லென்த் வேணாம், நான் 6.5 மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ ஸ்லீவ் லென்த் வந்து எனக்கு எவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னா 6.5 இருந்தால் போதும். இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் வந்து எனக்கு இங்கே தானே நான் எடுக்கிறேன். ஸோ அப்போ வந்து 6.5 ஓகேவா. ஸோ அதை அப்படியே நேர் பண்ணி இங்கேயும் அதே தான் வரும் மோஸ்ட்லி அதே. இப்போ நம்ம வந்து இங்கேயுமே வந்து 6.5 வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6.5. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த ஆம்ஹோல் எட்ஜும் இந்த ஆம்ஹோல் எட்ஜும் வந்துன்னா நம்மளோட செஸ்ட் ரவுண்டு. இதை வந்து நம்ம வந்து இப்படி ஃபுல்லாக இழுக்கக்கூடாது. இப்படி இழுத்தோம் அப்படின்னா 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு கூட தான் வரும். ஸோ நம்ம இப்படி வச்சுட்டு லைட்டாக இது பண்ணி நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ கிடைக்குது 22. ஸோ அப்போ என்னோடய செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 22. அதே மாதிரி சைட் ரவுண்ட் வந்து நம்ம இங்கே தானே எடுத்திருந்தோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சைட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 20. ஸோ 20. அப்போ சைட் ரவுண்ட் வந்து 20. இப்போ சீட் ரவுண்ட் அப்படின்றது வந்து இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன்லேருந்து இந்த ஓப்பன் வரைக்கும் இருக்க அளவு தான் நம்ம சீட் ரவுண்ட் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். எதையுமே நம்ம இழுக்காமல் நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்ட். ரொம்ப இழுக்கக்கூடாது, ஓரளவுக்கு தான் இழுக்கணும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 23. ஸோ அப்போ சீட் ரவுண்ட் வந்து 23. இப்போ அடுத்து வந்து நம்ம பாட்டமில் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இதான் லாஸ்ட்டு. ஸோ இந்த பாட்டம் அளவு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இழுக்க வேணாம், இழுக்காமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 21.5 வருது. ஸோ இது வந்து 21.5. ஸோ இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் நம்ம இன்னும் எடுக்கலை. ஸோ இப்போ வந்து நம்ம பின்னாடியே வந்து மோஸ்ட்லி எல்லா அளவுமே எடுத்துருவோம். அதனால் வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து லாஸ்ட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம இந்த நெக் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து 4.5 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 5 எடுத்துக்கலாம், இல்லைன்னா 4.5 எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப இல்லைன்னா இதாகும், லென்த் வந்து கீழே இறங்கிடும். நம்ம 4.5 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து நம்மளுக்கு வந்து 4.5 ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஒரு சுடிதாரில் நம்மளுக்கு என்னென்ன அளவு வேணும் அப்படின்றது இந்த அளவுகள் மட்டும்தான். இதை வந்து நம்ம எடுத்துட்டாலே வந்துட்டு நம்ம அப்படியே வந்து இந்த துணியை போட்டு கட் பண்ணிடலாம். எதுக்காக இந்த அளவுகள் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ சுடிதாரை வந்து நம்ம அப்படியே போட்டு இப்படி மடித்து போட்டு தான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம துணியில் கட் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக போட்டிருக்க மாட்டோம். இங்கிட்டு துணி இப்படி ஏறி இருக்கும், இறங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரிகளுக்கு தான் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த அளவுகளை வந்து நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இந்த அளவுகளை தான் நம்ம வந்து இப்போ வந்து துணியில் போட்டு நம்ம ட்ரா பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட் ரவுண்ட்லாம் எடுத்துருக்கோம்ல, இது வந்து நான் சொல்லலை. இந்த செஸ்ட் ரவுண்டு, சைட் ரவுண்டு, சீட் ரவுண்ட்லாம் இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா வந்து நம்ம விடுவோம். ஸோ அப்போ இங்கே ஸ்டிச்சிங்க்கு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து நம்ம விட்டுறோம் சைடில். இது செஸ்ட் ரவுண்டுக்கு, சைட் ரவுண்ட், சீட் ரவுண்ட், பாட்டம் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ வரும்னா ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம சைடில் விடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து ஷோல்டருக்கு, அப்புறம் ஷோல்டர், அப்புறம் வந்து இந்த ஆம் ஹோல், இதுக்கெல்லாம் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் இல்லை 1/2 இன்ச்சு விடுற மாதிரி இருக்கும். 1/2 இன்ச் விடுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே ஸ்டிச்சிங்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அளவு எடுக்கணும். ஸோ இனி வந்து நம்ம அதை அப்படியே துணியில் போட்டு கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் ஹைட் எடுத்துருக்கோம்ல. ஸோ டாப் ஹைட் வந்து நம்ம ஃபுல் சுடிதாரோட லென்த்து தான் நம்ம எடுத்துருக்கோம். ஆனால் நம்ம கட் பண்ண போகிறது லைனிங் கிளாத். அப்போது நம்ம டாப்பில் இருந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 to 4 இன்ச் 3 to 4 இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணி தான் கட் பண்ணணும். இப்போ 4 இன்ச் கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோனா 34 இன்ச் வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் கட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து மெயின் கிளாத்தை வந்து நம்ம விட்டுருப்போம். ஸோ அது வந்து நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும், சரிங்களா. இப்போ 38 ஹைட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ணும்போது 34 தான் கட் பண்ணணும், ஓகேவா. இது வந்து நம்ம வந்து கரெக்டான ஹைட் வந்து நான் எடுத்திருக்கேன்.
அப்படியே சுடிதாரை போட்டு அப்படியே எடுத்திருக்கேன். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டு, சைடு ரவுண்டு, சீட் ரவுண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சுடிதாரை வந்து ஃபுல்லாக போட்டு நம்ம எடுத்திருக்கோம். அதை வந்து ஹாஃபாக நம்ம இப்போ துணியை வந்து இப்படி மடித்து போட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். அப்போது நம்ம வந்து டிவைடட் 2 இந்த எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே நம்ம வந்துட்டு இது எல்லாம்னா இது எல்லாம் கிடையாது. இந்த செஸ்ட் ரவுண்டு, சைடு ரவுண்டு, சீட் ரவுண்டு, பாட்டம் இருக்குல்ல, இது எல்லாமே டிவைடட் பை 2ஆல் நம்ம பண்ணி தான் பண்ணி தான் நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த மடித்து போட்டு நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதில் இருந்து நம்ம இப்போது இங்கே வந்து சைட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும்னு பார்க்குறீங்கன்னா, ஒரு 10 கிடைக்குதா? 10 + 1.5 10 + 1.5 போடும்போது அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 11.5 தான் இந்த சைட் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டும் அப்படி தான். 22/2 போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 11 கிடைக்கும் ப்ளஸ் ஒரு 1.5. அப்போ வந்து நம்மளுக்கு 11 + 1 12, 12.5 வந்து செஸ்ட் ரவுண்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். இதை வந்து நான் அந்த இதுலையே வந்து சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதை இப்போ வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து வெட்டும்போது எந்த சேஞ்சஸுமே வராது, கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.